ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன மாசம்? மார்கழி மாசம். மார்கழி மாசம்னா பெருமாளுக்கு உகந்த மாசம். நம்ம வணங்குற பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதாவது பெருமாளுக்கு வைணவ சமயத்துல 108 திவ்ய தேசங்கள் ஸ்தல புராணத்துல, வரலாற்றுல அனைத்திலையும் போற்றப்படுகிறது. தேசமான திருவரங்கம், அதாவது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்துல இருந்து பெருமாள் பள்ளி கொண்டே இருக்கிற வைகுண்டம் வரையும் பல்வேறு திவ்ய தேசங்கள் இருக்கு. ஆனா குறிப்பிட்ட 108 தேசங்கள் தான் பெருமாளுக்கு உகந்த தேசம்னு சொல்லுவாங்க. அந்த 108ங்கிற எண்ணிக்கைக்கும் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்? பெருமாளுக்கு ஏன் அந்த 108 திவ்ய தேசங்கள் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாள் தான் இந்த சிருஷ்டியை காப்பாத்துறாரு, மேலும் கண்ட்ரோல் பண்றாரு. அவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாரு அப்படிங்கிறத கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. இந்த கேலக்சியை கண்ட்ரோல் பண்றது அவர் தான். கேலக்சியில உள்ள 27 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி பரணியில இருந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி வரையும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களோட எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசி கட்டமும் 12 ராசி கட்டத்தில் அடங்கியிருக்கு. ஸோ 12 × 9 108ங்கிற எண்ணிக்கை வருது. அந்த 108 வச்சு தான் பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள் பெருமாளால் கேட்கப்படுகிறது. இந்த சிம்பாலிக்கை சொல்கிறதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதோட பல்வேறு ஸ்டோரிகளையும் காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.